வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காலியான வாகன நிறுத்துமிடங்களை மட்டுமே அழித்த புட்டினின் அதிநவீன ஏவுகணை. ரஷ்யாவுக்கு நேர்ந்த அவமானம். பிரெக்சிட் சாசேஜ் போருக்கு முற்றுப்புள்ளி. பிரிட்டன் ஐரோப்பிய யூனியன் இடையே புதிய உணவு ஏற்றுமதி ஒப்பந்தம். புட்டின் எத்தனை வீரர்களை திரட்டினாலும் பயனில்லை. உக்ரைனின் புதிய உத்தியால் ரஷ்யாவுக்கு பின்னடைவு. பிரித்தானியாவில் புதிய சட்டம். கடைகளில் திருடுபவர்களை பிடிக்க களமிறங்கும் AI கேமராக்கள். அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம். எங்கள் பொறுமைக்கு எல்லை உண்டு என அமெரிக்கா எச்சரிக்கை. பிரிட்டன் மீது தாக்குதல் நடத்த ரஷ்ய ஊடகவியலாளர் அழைப்பு. பிரிட்டன் உணவுகளையும் கேலி செய்து சர்ச்சை பேச்சு. ஐரோப்பிய யூனியன் விசா. எல்லைகளில் குழப்பம் நீடித்தாலும் திட்டமிட்டபடி அறிமுகமாகும் என நிபுணர்கள் உறுதி. ஈரான் போர். எண்ணெய் தட்டுப்பாட்டால் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தல். இனி விரிவான செய்திகள். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பெரும் விளம்பரத்துடன் அறிமுகப்படுத்திய அதிநவீன ஓர்ஷ்னிக் ஏவுகணை தாக்குதல் தோல்வியில் முடிந்துள்ளது. பல மில்லியன் டாலர்கள் செலவில் தயாரிக்கப்பட்ட இந்த அதிசய ஆயுதம் உக்ரைனின் பிளாடெர்கா பகுதியில் ஏவப்பட்டுள்ளது. உக்ரைனின் முக்கிய ராணுவ இலக்குகளை தாக்குவதற்கு பதிலாக இந்த ஏவுகணை சில காலியான வாகன நிறுத்துமிடங்களை மட்டுமே அளித்துள்ளது. கிரெம்ளினின் பிரம்மாண்டமான கூற்றுகளுக்கு மத்தியில் இந்த தாக்குதல் ரஷ்யா ராணுவத்தின் பலவீனத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். பெரும் பொருட்செலவில் உருவாக்கப்பட்ட ஆயுதம் சாதாரண இலக்குகளை தாக்கியது அதிபர் புட்டினுக்கு சர்வதேச அளவில் பெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் இத்தகைய தாக்குதல்கள் போர்க்களத்தில் எதிர்பார்த்த தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று உக்ரைனிய ஊடகங்கள் விமர்சித்துள்ளன. பிரெக்சிட் சாசேஜ் போருக்கு முற்றுப்புள்ளி. பிரிட்டன் ஐரோப்பிய யூனியன் இடையே புதிய உணவு ஏற்றுமதி ஒப்பந்தம். பிரெக்சிட் நடைமுறைக்கு பிறகு பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய யூனியன் இடையே நீடித்து வந்த சாசேஜ் போர் எனப்படும் உணவு வர்த்தக மோதலுக்கு புதிய ஒப்பந்தம் மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்த புதிய உடன்படிக்கையின்படி 2027 ஆண்டு கோடைக்காலம் முதல் பால் பொருட்கள், மீன், பாலாடை கட்டி, முட்டை மற்றும் புதிய இறைச்சி ஆகியவற்றின் ஏற்றுமதிக்கு எவ்வித காகித ஆவணங்களோ அல்லது உடல் ரீதியான சோதனைகளோ தேவையில்லை. இதன் மூலம் இறைச்சி ஏற்றுமதியாளர்கள் ஐரோப்பிய யூனியனின் தரநிலைகளை நிரூபிக்க அதிக செலவு பிடிக்கும் கால்நடை மருத்துவ சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயம் இனி இருக்காது. எல்லையில் நிலவிய தேவையற்ற தாமதங்கள் மற்றும் கடுமையான விதிமுறைகள் தவிர்க்கப்படுவதால் பிரிட்டன் பொருளாதாரத்துக்கு ஆண்டுக்கு 5.1 பில்லியன் பவுண்டுகள் வரை கூடுதல் வருவாய் கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பிரெக்சிட் விதிமுறைகளால் ஐரோப்பிய யூனியனுக்கான ஏற்றுமதியை நிறுத்தியிருந்த சுமார் 16,000 பிரிட்டிஷ் உணவு நிறுவனங்களுக்கு இந்த புதிய ஒப்பந்தம் மிகப்பெரிய நிம்மதியை அளித்துள்ளது. புட்டின் எத்தனை வீரர்களை திரட்டினாலும் பலனில்லை. உக்ரைனின் புதிய உத்தியால் ரஷ்யாவுக்கு பின்னடைவு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உக்ரைன் போருக்காக எவ்வளவு புதிய வீரர்களை திரட்டினாலும் அது போர்க்களத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது என ராணுவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவின் மனிதவள பலத்தை முறியடிப்பதற்காக உக்ரைன் ராணுவம் தற்போது அதிநவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய போர் உத்திகளை மிக தீவிரமாக பயன்படுத்தி வருகிறது. குறிப்பாக ரஷ்யாவின் விநியோக பாதைகள், ஆயுத கிடங்குகள் மற்றும் எரிபொருள் நிலையங்களை இலக்கு வைத்து உக்ரைன் நடத்தும் துல்லியமான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் ரஷ்யாவை நிலைகுலைய செய்துள்ளன. முன்வரிசையில் போரிடும் ரஷ்ய வீரர்களுக்கு தேவையான ஆயுதங்களும் உணவும் சென்றடைவதை தடுப்பதன் மூலம் ரஷ்யாவின் பெரும்படையை உக்ரைன் முடக்கி வைத்துள்ளது. வெறும் மனிதர்களின் எண்ணிக்கையை மட்டுமே நம்பியிருக்கும் ரஷ்யாவின் பாரம்பரிய போர் முறை உக்ரைனின் நவீன மற்றும் தந்திரோபாய போர் முறைக்கு முன்னால் பலவீனமடைந்துள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இதனால் புட்டின் தனது படைகளை எவ்வளவு பலப்படுத்தினாலும் உக்ரைனின் விநியோக சங்கிலி முடக்க உத்தியால் ரஷ்யா தொடர்ந்து போர்க்களத்தில் பின்னடைவையே சந்திக்கும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் புதிய சட்டம். கடைகளில் திருடுபவர்களை பிடிக்க களமிறங்கும் AI கேமராக்கள். பிரிட்டனில் திருடர்களை ஒடுக்க குற்றவியல் மற்றும் காவல் சட்டம் 2026 அமுலுக்கு வந்துள்ளது. இந்த புதிய சட்ட மாற்றத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள 100க்கும் மேற்பட்ட கடைகளில் செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகின்றன. இந்த அதிநவீன கேமராக்கள் வாடிக்கையாளர் பொருட்களை தங்களின் பைகளிலோ அல்லது ஆடைகளுக்குள்ளோ மறைத்து வைப்பதை உடனுக்குடன் கண்டறியும். கடைகளுக்குள் நுழையும் பழைய குற்றவாளிகளையும் சந்தேகத்திற்குரிய நபர்களையும் அடையாளம் கண்டு உடனடியாக பாதுகாப்பு படையினருக்கு இது எச்சரிக்கை அனுப்பும். குறைந்த மதிப்புள்ள பொருட்களை திருடினாலும் இனி கடுமையான தண்டனை மற்றும் சட்ட நடவடிக்கை
நடவடிக்கை பாயும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த AI தொழில்நுட்பம் மூலம் கடைகளில் நடக்கும் சில்லறை திருட்டுகள் முற்றிலும் தடுக்கப்படும் என சில்லறை வர்த்தக நிறுவனங்கள் நம்புகின்றன. அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம், எங்கள் பொறுமைக்கு எல்லை உண்டு என அமெரிக்கா எச்சரிக்கை. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் நிறுத்தத்தை நீடிப்பது மற்றும் நிரந்தர அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்த பேச்சுவார்த்தை தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த சூழலில் அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் அமெரிக்காவுக்கு அளவற்ற பொறுமை இல்லை என்று அந்நாட்டின் நிதி அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் எச்சரித்துள்ளார். ஈரான் அணுவாயுதங்களை உருவாக்கக்கூடாது மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியில் சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு தடை விதிக்கக்கூடாது என்ற அதிபர் டிரம்பின் நிபந்தனைகளை அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர முயற்சிகள் தோல்வியடைந்தால் ஈரான் மீதான ராணுவ தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கப்படலாம் என்று வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கிடையில் அமெரிக்காவுடன் தற்காலிக உடன்பாடு எட்டப்பட்டதாக வெளியான தகவல்களை ஈரான் நாட்டின் ஊடகங்கள் மறுத்துள்ளன. இரண்டு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் நீடித்து வரும் நிலையிலும் பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்த உலக நாடுகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றன. பிரிட்டன் மீது தாக்குதல் நடத்த ரஷ்ய ஊடகவியலாளர்கள் அழைப்பு. பிரிட்டன் உணவுகளையும் கேலி செய்து சர்ச்சை பேச்சு. ரஷ்ய அதிபர் புட்டினின் மிக நெருக்கமான ஊடகவியலாளரான விளாடிமிர் சோலோவியோ பிரிட்டன் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்த வேண்டும் என்று பகிரங்கமாக வலியுறுத்தியுள்ளார். உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் பிரிட்டனை அச்சுறுத்தும் வகையில் அந்நாட்டின் ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்க வேண்டும் என அவர் தனது தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசியுள்ளார். தாக்குதல் அச்சுறுத்தலோடு நிறுத்திக் கொள்ளாமல் பிரிட்டனில் மோசமான உணவுகளையே மக்கள் சாப்பிடுகிறார்கள் என்று அந்நாட்டின் உணவு கலாச்சாரத்தையும் அவர் கடுமையாக கேலி செய்துள்ளார். உக்ரைன் போரில் பிரிட்டன் தயாரிப்பு ஏவுகணைகளை பயன்படுத்த மேற்கத்திய நாடுகள் அனுமதி அளித்தமைக்கு பதிலடியாகவே ரஷ்ய தரப்பிலிருந்து இந்த ஆக்ரோஷமான கருத்துக்கள் வந்துள்ளன. சோலோவியோவின் இந்த சர்ச்சை பேச்சு பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிடையே பெரும் அதிர்ச்சியையும் எல்லையோர பாதுகாப்பு குறித்த கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்ய அரசின் அதிகாரப்பூர்வ கருத்தாக இது அறிவிக்கப்படவில்லை என்றாலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர மோதலை இது மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. ஐரோப்பிய யூனியன் விசா எல்லைக்குள் குழப்பம் நீடித்தாலும் திட்டமிட்டபடி அறிமுகமாகும் என நிபுணர்கள் உறுதி. ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்குள் நுழைவதற்கான புதிய மின்னணு விசா முறை திட்டமிட்டபடி இந்த ஆண்டின் இறுதியில் அறிமுகப்படுத்தப்படும் என ஐரோப்பிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக கடந்த ஏப்ரல் மாதம் அமுல்படுத்தப்பட்ட புதிய பயோமெட்ரிக் நுழைவு முறை காரணமாக ஐரோப்பிய எல்லைகளில் பயணங்கள் 3 மணி நேரம் வரை நீண்ட வரிசையில் காத்திருக்கும் கடுமையான குழப்பம் நிலவியது. இந்த ஆரம்பகட்ட எல்லை குழப்பங்களால் புதிய விசா திட்டத்தை செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்படலாம் என பல்வேறு தரப்பிலும் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டன. ஆனால் இந்த எல்லை குழப்பங்கள் தற்காலிகமானவை மட்டுமே என்றும் விசா கட்டுப்பாட்டு அமைப்பை நவீனமயமாக்கும் பணிகள் எவ்வித தொய்வுமின்றி நடந்து வருவதாகவும் ஐரோப்பிய யூனியன் நிபுணர் குழு விளக்கியுள்ளது. புதிய விசா முறை அமலுக்கு வந்தவுடன் விசா இல்லாமல் ஐரோப்பாவுக்குள் நுழையக்கூடிய பிற நாட்டு பயணிகள் அனைவரும் பயணத்திற்கு முன்பே ஆன்லைனில் விண்ணப்பித்து அனுமதி பெற வேண்டும். இதன் மூலம் எல்லையோர பாதுகாப்பு பலப்படுத்தப்படுவதோடு தேவையற்ற போலி ஆவண மோசடிகளும் முற்றிலும் தடுக்கப்படும் என ஐரோப்பிய ஆணையம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது.